நம்மளோட சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீர் மட்டும் மியூட் பண்ணி செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம எல்லாம் ஒரே கையில் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடிய நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். போய் ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அவர் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் நின்றுட்டுருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபுல்லாகவே நான் 1 ஹேண்டில் மட்டும் ஓடிட்டு போனேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. 1 ஹேண்டில் ஓடி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருது. ஸோ நாம் கரெக்டாக போகிறது, கிராஸ் பண்ணுறவங்க எல்லாம் குறுக்க வந்தாங்க. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டேன். நம்மளோட சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ஒர்க்குனால டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுமாதிரி ஒத்த கையில் தான் ஓடி போவோம். ஃபஸ்ட்டு கீர் மட்டும் மியூட் பண்ணி செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம எல்லாம் ஒரே கையில் தாங்க. ரொம்ப டைம் ஆகிடுங்க. நீங்கண்ணா
எல்லாம் தூக்கி வந்துட்டாங்க. வண்டி மட்டும் பண்ணி தான் ஸ்டேரிங் மாட்டியிருக்கேன். அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஸ்டேரிங்லாம் பண்ணி வரீங்களா பண்ணலாம் நான் பண்ணுறேன். ரைட் போய் வந்து நெக்ஸ்ட் டைம் வேறு பண்ணுறேன். லாரி பின்னாடி மட்டும் போயிடவே கூடாது யாரு. ஏன்னா அந்த ஃபஸ்ட் அனுபவம் நின்றுட்டு இருக்கும்போது லாரி வந்து இடிச்சு எதிர்த்து இருந்தாங்க. உடனே எனக்கு எங்கிட்ட கொஞ்சம் பழைய பஸ் ஸ்டாண்டப்ப ஒரு ஃபோன் வச்சு பேசிட்டு லாரிக்காக திரும்பினாங்க. ஆனால் திரும்பினப்ப பின்னாடி பாடி மட்டும் கையில் இடிச்சிருக்கல. கையில் இடிச்சு அப்படியே தள்ளிட்டே போயிடுச்சு. இழுத்துட்டே போய் லாரி போய் வண்டி மாட்டி வண்டியை நான் இழுத்து போட்டுருக்காங்க. வண்டி இழுத்து போட்டுருக்கப்போ நான் இழுத்து போய் பக்கத்தில் பூக்கடை வச்சு அது கிட்ட போய் இருக்கேன். ஸோ அப்போ ஆன் கையெல்லாம் இழுத்து முடியாத ஒரு மாதிரி மறந்து போகிற மாதிரி இருக்காது. சரியா நம்ம
மாதிரி வைப் பண்ணி யூஸ் ஆகிக்கும். அதான் இந்த வெயிட் அவனும் மாட்டேங்குது. சரி இது வரைக்கும் 1 நேரம் ஓடிக்கணும். ஒன் ஹேண்ட் ஓட்டனால பிரேக் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடையாது. ஏன்னா ரெண்டு பிரேக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரே டைமில் 2 பிரேக் பண்ணுங்க. முன்னாடி பிரேக் ஒரே டைமில் யூஸ் பண்ணுங்க. 2 பேர் தனித்தனியாக அப்படி பண்ணேன். ஏன்னா முன்னாடி பிரேக் இப்போ மழை காலம்னால பட்டு பட்டு அடிக்கிறது டிஸ்க் பிரேக் மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி டிஸ்க் இல்லை, ஆனால் டிஸ்க் பிரேக் மாதிரி அடிக்குது. ஸோ அதுக்காக 2 பிரேக்கும் ஒரே டைமில் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். யூனிட் பண்ணிட்டேன், டவுன் பண்ணிட்டேன். ஓகே 2 கீ டவுன் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நாம் போகிறதே ஏதோ ஒரு அழுத்திட்டு போகிறோம். அதே கொடுத்து வராங்க அப்படிங்களா? அப்பா என்ன என்ன ஏன் இந்த பெட்ரோலு சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்ரோல் நான் போயிட்டு வீட்டு வர வரைக்கும் இந்த பெட்ரோல் அப்படியே தான் இருக்கேன். இங்கே போனால் அந்த 8 சம்திங் அது வரைக்கும் வந்து நிற்கும். அது வரைக்கும் அப்படியே தான் பெட்ரோல். இந்த பெட்ரோலே வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க. இப்போ போகிறப்ப மட்டும் தான் வண்டி அடிக்காது. வரப்போ நான் நார்மலாக தான் விட்டுருவேன். ஏன்னா வரப்போ யாருக்கு ரொம்ப சிறப்பு. கீ டவுன் பண்ணிட்டேன். ஸோ அந்த அடுத்த வேகத்தர வரைக்கும் இதே கீழே போகலாம். 3வது கீழே போகலாம். அடுத்த வேணாம் வண்டியில் அடுத்த வேணாம் அவ்வளோ அங்கே ஒரு ஸ்பீட் இருக்குது. இந்த ஸ்பீட் இருக்குது தான் முத்தாமலைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஒரு 7 கரையாட்டம் வரும். அது ஆனதுக்கு அப்புறம் முத்தாமலை எவ்வளோ நினைக்கிறது நார்மலாக தான் என்ன ஊருக்கு இல்லை. ஸோ இதுக்கு மேலே ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்குது கிடையாது. கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும். நம்ம வண்டியில் மட்டும் ஸ்பீட் இருந்தால் நீங்கள் சூப்பராக இருக்கா. நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்குது. கற்றுக்கிறதுனால ஸ்பீட் இல்லாதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. கீழே பார்த்து போயிடுமா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வேறு எங்கள் வண்டி படிக்கிறது கிடைக்காமா இங்கே அந்த வீட்டில் வேலை வந்துடும். இதில் கொஞ்சம் ஆம்பளை போட்டு கீழே இறங்கி போயிடுச்சு. அதான் இங்கே மட்டும்தாங்க ஒரு மாதிரி பேக் ஸ்மெல் அடிக்கிறது ஏரி கரையில். அது என்னதான் உள்ள இருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. மூட்டே போட முடியும், மூட்டே முடியல. அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதான் இதுதான் போடுறீங்க. ஆனால் நீங்கள் இல்லை, நான்
வைட் ஆங்கிள் ஃபோன் இல்லை, வைட் ஆங்கிள் கேமராவும் இல்லை, 5 தான் கவர் ஆகும். அப்பாடா ஒவ்வொரு டைம் இந்த கீ டவுன் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப மினிமம் ஸ்பீடில் வந்தால் மட்டும்தான் கீ டவுனே ஆகுது. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் கிடைக்கணுமா, இப்போ அங்கே 20 ஸ்பீட் பிரேக் இருக்குது. இந்த லைட் அதான் லைட் மாற மாட்டேங்குது. இது இல்லைங்க, இதுக்கப்புறம் தாண்டி ஒரு 3 லைட் தான் இருக்குது எனக்கு பிடிச்ச லைட்டு. சூப்பராக அந்த லைட்டு ஸ்பீடுக்கு அதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. கேஆர் இவ்வளோ நேரம் கீரை வச்சு அழுத்திட்டே இருந்தேன், இப்போ கீ டவுன் ஆகவே இல்லை. ஒரு மினிமம் அந்த ஒரு 30 கிலோமீட்டர் வண்டி அப்படின்னா கீழே டவுன் ஆகுது. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது, அது டவுன் பண்ணவே முடியல, நான் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு கீரை நம்ம கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம், யாருக்கு அது ஒரு அதான் இல்லை, அதான் ரொம்ப நான் பைக் எடுத்து வரப்போ இது அதான் மட்டும் சொல்லுவேன், சூப்பராக இருக்காது. ஏன் நீங்கள் எந்த பஸ் இருந்தாங்கன்னா நம்பி போயிடலாம், சவுத் பஸ் நம்பி போவாங்க. அப்போ பொழுதுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டே இருங்க. நாம் ஒரு ஸ்லோவில் வண்டி ஓடி போவோம், ஆனால் ஸ்பீடு பிரேக் வந்து நம்ம ஸ்லோவில் கற்றுப்போம். வா மாற்றினா ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது வண்டி. என்ன ப்ராப்ளம் தெரியல, எனக்கு மட்டும் இருக்குது இல்லை வண்டி அப்படி ஆகுதா, இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க, ரேட்டிங் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஆன்லைன் தந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம லைட் எடுத்து வரலாம். டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. டிராஃபிக் வந்து வெளியே போக வேணாம், அவுட்டில் போய் போயிடலாங்க. ஏன்னா டிராஃபிக்காக இருக்கிறப்ப தான் ஓட்டணும் சொன்னீங்க, அது ஓட்ட சரி இது வரைக்கும் ஒன்றே தான். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. गेट काटे ಮೊನ್ನೆ ಬಿಟ್ಟಿದ್ದಂಗೆ ಕಟ್ಟಿಲ್ಲ ಗೇಟ್ ಕಾಟಿಂಗ ಪಕ್ಕ ಪಕ್ಕನೇ ಅಯ್ಯೋ ಗೇಟ್ ಕಾಟಿಲ್ಲ ಎಪ್ಪರ ತಾಂಡ್ರೆ ಕಾಟಿಂಗ ಬಂದು ಕಟ್ಟಿ ಮಾಡಿ ಫ್ರಿಜ್ಜಿಗೆ ಬಿಡೋದಕ್ಕೆ ಯಾರೇ ಇದೇ ಮಾಡಿ ಕೈ ಎತ್ತಿಕೊಳ್ಳಿ ಅಪ್ಪ வேகத்தடை வேகத்தோட வேகத்தடை சைடில் ஏற்ற மாட்டீங்களா, அது கீழே வேகத்தாவது இருக்குது.
அந்த குருசாம்பாளையம் ஆண்லூர் கேட் கிட்ட போகிறப்பலாம் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சுங்க. ஸோ திடீர்னு கொடுக்க வந்துட்டாங்க, ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு நல்லாவே கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.